ரொம்ப டேஸ்டான, ஆரோக்கியமான, இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மாதிரியான சத்துக்கள் நிறைந்த சிவப்பு கீரை பொரியல் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். கீரைய நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயம், 2, 3 பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கணும். கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கணும். கடலெண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலப்பருப்பு லைட்டா செவந்து வந்ததும் பூண்டு சேர்த்துக்கணும். கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை லேசா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, பொன்னிறமா வதங்கினா போதும். இந்த கீரைய வாரத்துல 2 தடவை எடுத்துக்கிட்டா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ரத்த சோகை வராம தடுக்கும். எலும்புகள் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். கண்ணுக்கு ரொம்பவும் நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இப்போ இது கூட வாஷ் பண்ணி வச்சிருந்த கீரைய சேர்த்துக்கோங்க. கீரைய சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி லைட்டா தெளிச்சு விடணும். அப்படியே ஊத்திடக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருந்தா போதும். அப்படியே மேலால லைட்டா தெளிச்சு மட்டும் விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கீரை பார்க்கறதுக்கு அதிகமா இருக்கும். வெந்து வந்ததுக்கப்புறம் கம்மியாயிடும். தண்ணி அதிகமா ஊத்திட்டீங்கன்னா, கீரை அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்காது. அதனால தண்ணி கம்மியா ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கீரைய மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரைய கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துல வெந்துரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயிருச்சு. கீரையும் நல்லா வெந்துருச்சு. ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கடைசியா தேங்காய் துருவல் சேர்த்தாலே போதும். கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதை சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கீரை, ஹெல்த்தியானதும் கூட. புளிக்குழம்பு, காரக்குழம்பு கூட எல்லாம் கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும்.